சாத்தான் அல்லது பிசாசு, இதை பற்றி மேலும் இன்று பார்க்கலாம். பிசாசு, சாத்தான் அல்லது வலு சர்ப்பம் என்று வேதம் ஒருவரை பற்றியே சொல்லுகிறது. தேவன் பிசாசை ஏன் உண்டாக்கினார் என்றால், அவருடைய கோபம் எப்படி இருக்கும் என்று அவன் மூலமாக நமக்கு தெரிவிப்பதற்கு. அவர் அவனை தன்னுடைய கோபத்திற்காக நியமித்தார். தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் எல்லோரும் அல்லது தேவனால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் எப்படி நடத்தப்படுவார்கள், எப்படி அவல நிலைக்கு ஆளாவார்கள், எப்படி இரக்கமற்று புறக்கணிக்கப்பட்டு நித்திய காலத்துக்கு அழிவில் நியமிக்கப்படுவார்கள் என்று நமக்கு விளக்குவதற்காகவே பிசாசை அவர் நியமித்திருக்கிறார். வேதம் மிகவும் அழகாக சொல்லுகிறது, நரகம் மனுஷர்களுக்காக உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. நாம் தான் நம்முடைய வழிகளை தாறுமாறாக கொண்டு செல்வதால் அல்லது தேவனுக்கு நாம் செவி கொடாமல் பிசாசுக்கு நாம் செவி கொடுப்பதால் நாம் நரகத்திற்கு போகிறோம். நரகத்திற்கு போகிற எவனும் தேவனுக்கு செவி கொடுக்காத ஒரே காரணத்தினாலே அல்லது பிசாசுக்கு செவி கொடுக்கிற ஒரே காரணத்தினாலே நரகத்திற்கு போகிறான். பிசாசு நம்மை பயமுறுத்துகிறான் அல்ல என்று நான் ஏற்கனவே சொன்னேன். பிசாசு நம்மை வலுக்கட்டாயம் பண்ணி நரகத்திற்கு கொண்டு போக முடியாது என்றும் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அவன் நம்மை ஏமாற்றுகிறவன் என்றுதான் நாம் வேதம் மிகவும் விளக்கமாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பிசாசையும் உண்டாக்கிவிட்டு நம்மையும் உண்டாக்கி விட்டாரே என்று நாம் மனதில் கிளேசம் கொள்ளலாம். ஆனால் அப்படி எண்ணுவதற்கு வேதத்தில் இடமில்லை. இயேசு கிறிஸ்து பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். மனுஷகுமாரன் பிசாசின் கிரியிலே அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். அப்படியானால் என்ன, அவனுடைய செய்கையெல்லாம் நாம் அவருக்கு செவி கொடுக்கிற சமயத்திலே அழிக்கப்பட்டிருக்கும். அவனுடைய ஏமாற்றும் வேலைகள் அடக்கப்பட்டிருக்கும், நிர்மூலமாகி இருக்கும். இதனாலே நாம் ஒரு சமயத்திலும் ஒரு காரணத்துக்காகவும் பிசாசை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அவனுடைய கிரியைகளை, ஏமாற்றும் கிரியைகளை அவர் அழித்திருக்கிறார். அவன் ஏமாற்றி நம் மாம்சத்தின்படி வாழும்படிக்கு சங்கடப்படுத்துகிறான். பாவம் செய்ய மாம்சத்தின்படி வாழ்வதனாலே நாம் பாவத்திற்கு இடமளிக்கிறோம். நம் ஆசை இச்சைகளை நிறைவேற்ற வாழ ஓடுகிறோம். நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய சித்தத்தின்படி செய்து நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய கவலைகளையும் நிறைவேற்ற தீர்க்க பிரயாசப்பட்டு நம்முடைய வாழ்நாட்களை முடித்து விடுகிறோம். இதனால்தான் மனுஷன் நிர்பந்தமானவனாக இருக்கிறான். அவன் தேவன் ஒருவர் உண்டு என்று எண்ணினாலும், தேவனை அவன் மனதினாலே ஆராதித்தாலும் தன் சரீரத்தினாலே பாவத்திற்கு ஒழிஞ்சவனாக இருக்கிறான். அவனை காப்பாற்ற முடியவில்லை. நாம் பிசாசை வேறு, மாம்சம் வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டும். பிசாசுக்கும் மாம்சத்திற்கும் தொடர்பு இல்லை. மாம்சம் என்பது என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய சுயம், என்னுடைய சுயநலம், எனக்கு எனக்கு என்று இருக்கிற என்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் மாம்ச சிந்தனைகள் தான். இப்படி மாம்ச சிந்தனைகள் நம்முடைய ஆசைகளினாலும் நம்முடைய கவலைகளினாலும் உருவாகின்றன. இது நம்முடைய பிறப்பின் தன்மை. இப்படி மாம்சத்தின்படி இருக்கிற நம்மை அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதுனாலே ஆவிக்குரியவர்களாக மாற்றுகிறார். அவரை அறிகிற அறிவுதான் நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றுகிறது. இப்படி அவரை அறிவதனாலே நம்முடைய சித்தத்தை விட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ பழகுகிறோம். அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதனாலே நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றாமல் அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற நாம் வாழ்வதனாலே பாவம் நமக்கு அவசியமற்றதாகிறது.
மாம்சத்தின்படி பிழைக்காமல் ஆவியின்படி பிழைக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். பாருங்கள், இங்கு பிசாசை பற்றி நான் பேசவே இல்லை. அல்லது பவுல் பிசாசை பற்றி மாம்சத்தை பற்றி பேசும்பொழுதும் மாம்சம் ஆவி என்று பிரித்து பேசும்பொழுது பிசாசை பற்றி பவுல் பேசவே இல்லை. எங்கு பிசாசு வருகிறான், பேச வேண்டிய அவசியம் உண்டாகிறது என்றால் அறியாமை இருக்கிற இடத்திலே பிசாசு இருப்பான். அல்லது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார், அல்லது தேவனை அறிகிற அறிவை வெளிப்படுத்துவராக வந்தார், அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துவராக வந்தார், சிலுவையின் ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கும்படிக்கு வந்தார். சிலுவையையும் அதனுடைய மீட்கும் பலத்தையும் ஒருவன் புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவன் அறியாமையில் தான் இருக்கிறான். நாம் வேதத்தை படிப்பதினாலே இவைகளை புரிந்து கொள்ள முடியாது. வேதம் ஆவிக்குரியது, சுசேஷம் ஆவிக்குரியது. அது ஆவிக்குரியது என்றால் ஏதோ ஒரு வெள்ளையாக நிற்கிற ஒரு உருவம் வந்து நமக்குள் இறங்கி நம்ம உலுக்கி தேவனுடைய வழிகளை நம்ம புரிய வைக்கும் என்றெல்லாம் எண்ண வேண்டாம். ஆவிக்குரியது என்றால் தேவ ஞானம். அது மனுஷ ஞானத்தினாலே புரிந்து கொள்ள முடியாத, நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம். நம்முடைய புரிந்து கொள்ளும் தன்மைக்கு மிஞ்சின ஒரு ஞானம். இதை தேவ ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்தி புரிய வைக்காத வரைக்கும் சுசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது, அல்லது சிலுவையின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து வந்தார், 3ஆம் நாள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருத்தார். இவ்வளவுதான் சுசேஷம் என்று நாம் சுருக்கமாக சொல்லலாம். இதனுடைய ரகசியம்தான் ஆழமாக இருக்கிறது. அவர் சிலுவையில் என்னுடைய பாவங்களை அழித்தார் என்று சொல்கிறோம். அல்லது அதை ஆவிக்குரிய ஞானத்தோடு பேச வேண்டுமானால் என் பாவ சரீரம் அழிக்கப்பட்டது, அல்லது நான் சிலுவையில் அழிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இனி இல்லை. இந்த வெளிப்பாடு தான் நமக்கு அவசியம். இந்த மன தெளிவு தான் நமக்கு அவசியம். நான் இனி இல்லை, சிலுவையில் அழிக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையில் நான் அழிக்கப்பட்டதுனாலே இப்போது கிறிஸ்துவோடு உயிரோடு எழுந்திருந்திருக்கிறேன். கிறிஸ்துவும் நானும் மரணத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்த்தெழுதலினாலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். இனி ஒருவரும் எங்களை பிரிக்க முடியாதபடி எந்த வல்லமையினாலும் சூரியனுக்கு கீழே இருக்கிற எந்தவித பிரயாசத்தினாலும் கிறிஸ்துவை என்னிடமிருந்து, அவருடைய தன்மைகளை என்னிடமிருந்து பிரிக்க முடியாதபடி கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இந்த தரிசனத்தான் சுசேஷத்தின் நற்செய்தி. இந்த தரிசனம் உடைய ஒருவன், அவனிடம் இருக்கிற மாம்சம் அல்லது பாவத்தன்மைகள் அனைத்தும் சிலுவையில் அரைக்கப்பட்டிருக்கின்றன என்று அவனுக்கு தெளிவாக தெரியும். இதனாலே அவன் எளிதாக தேவ சித்தம் செய்கிறவனாக மாறிவிடுவான். சுய சித்தத்தை இழந்து தேவ சித்தத்தை செய்கிறவனாக மாறி வாழ்வான். இப்படி வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிசாசுக்கு இடமில்லை. அல்லது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிபதியை அழித்தார் என்பது அவனுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக நிறைவேறியிருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு எந்தவித அதிகாரமும் இருக்காது. வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வலு சர்ப்பம் என்று அவனை குறிக்கப்பட்டிருக்கிறது. அவன் தலை நசுக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாளினாலே வானத்து நட்சத்திரங்களை, அநேக நட்சத்திரங்களை பிடித்துக்கே தள்ளினான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பலர் என்னிடம் கேட்கிறார்கள், புரியவில்லையே, பிசாசு அழிக்கப்பட்டான் என்று சொல்லுகிறீர்கள், இன்னொரு பக்கம் பிசாசு சோதிப்பான் என்று சொல்லுகிறீர்கள். அழிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அழிக்கப்பட்ட ஒரு ஜந்து, அழிக்கப்பட்ட ஒரு உயிரினம், இல்லாத ஒன்று, அது எப்படி நம்மை சோதிக்கும்? அப்படியானால் பிசாசு இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள். சோதிக்கிறான் என்றால் பிசாசு இருக்கிறான், அழிக்கப்பட்டான் என்றால் அவன் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்வது சற்று கடினமாகத்தான் இருந்தாலும் அதை நான் விளக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன்.
நான் ஏற்கனவே சொன்னது போல அறியாமை உடையவனுக்குத்தான் பிசாசு இருக்கிறான். அதாவது நான் கிறிஸ்துவோடு மரித்து விட்டேன் என்று அறியாத ஒருவன், அந்த வெளிப்பாடு பெறாத ஒருவன், கிறிஸ்துவின் பரிபூரணத்துக்குள்ளாக நான் பிரவேசித்து அவருடைய உயிர்த்தெழும் சாயலாகும்படிக்கு அவரோடு நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்ற தரிசனம் இல்லாத ஒருவன் இருளில் இருக்கிறான் அல்லது வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறான். அதனாலே அவனுக்கு பிசாசு இருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அறியாமையினால் தான் பிசாசு என்று கிரியை செய்கிறான் என்று. எப்படி தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிறாரோ, வெளிச்சமில்லாத ஒரு நிலையைத்தான் இருள் என்று சொல்கிறோம். தேவன் வெளிச்சமானால் அந்த வெளிச்சமில்லாத இடத்தில் பிசாசு இருக்கிறான். அவ்வளவுதான். நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு பலரை வஞ்சிக்கிறான். பிசாசினாலே ஒருவனையும் ஆள முடியாது, ஒருவன் மேலும் அதிகாரம் செலுத்த முடியாது, ஒருவனையும் தன் இஷ்டத்திற்கு அவனை வளைத்து கட்டாயப்படுத்தி நிர்பந்திக்க முடியாது. யோபுவை சோதிக்கும்படிக்கு அவன் விரும்பின சமயத்திலும் தேவன் அனுமதிக்காத வரைக்கும் யோபின் மேலே அவனால் கை போட முடியவில்லை. நீ இவ்வளவு தூரம் தான் அவன் மேலே கையை போட வேண்டும் என்று தேவன் அவனுக்கு ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறார். அவன் ஜீவனை எடுத்து விடாதே, நோய் வரைக்கும் அவனுக்கு கொடு, இவ்வளவுதான் அவர் அவனுக்கு அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்காத எதையும் பிசாசினாலே செய்ய முடியாது. தேவன் என் மேலே அவனுக்கு அவன் கிரியை செய்யும்படிக்கு அனுமதித்தால்தான் பிசாசு என்னைக்கு வாதையை தர முடியும். விழுந்து போன சவுலை பிசாசு வந்து அலைகழித்தான் என்று படிக்கிறோம். காரணம் என்ன? அவனுடைய அறியாமையினாலே அவன் அலை கழிக்கப்பட்டான். இதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் மனுஷ கொலை பாதகன், பொய்யன், பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஏமாற்றுகிறவன் என்று நான் சொல்லுகிறேன். அதே இயேசு கிறிஸ்து பொய்யன், பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். சகல பொய்களும் அவனிடம் இருந்துதான் உருவாகின்றன. அதனால் பொய்களின் பிதா என்று சொல்கிறார். மனுஷ கொலை பாதகன் என்றும் சொல்வதற்கு காரணம், இந்த பொய்கள் சத்தியத்தை மறைத்து விடுகின்றன, அல்லது தேவர சித்தத்தை, நான் வாழ வேண்டிய வழியை, நான் தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு, தேவனை சந்தோஷப்படுத்தும்படிக்கு, தேவனை முழு மனதார நேசிக்கும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்திருந்தும் அதை செய்யாமல் என் ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்ற ஓடி பல விதத்திலே பலரோடு போட்டி போட்டுக்கொண்டு, சண்டை போட்டுக்கொண்டு, பல காரியங்கள்னாலே நான் என்னையும் மற்றவர்களையும் நோகடித்து கொண்டு என் வாழ்க்கையை வீணாக்குகிறேன். வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த தன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற அறிவில்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எல்லோருக்காகவும் தான் மரித்தார். ஆனால் எல்லோரும் இந்த உயிர்த்தெழுந்த சாயலை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தும் பெற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் சங்கடம். இதனால் தான் இயேசு கிறிஸ்து மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லுகிறார். அறியாமை நம்மை கொல்லுகிறது. நான் எவ்வளவு தூரம் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு தூரம் தேவ ஞானத்தை பெற்றிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய அளவுக்கு, சகலமும் கிறிஸ்துவனுடைய அளவுக்கு. வேதம் சொல்கிறது, அவனவன் கிறிஸ்துவின் அளவுக்கு கிருபை பெற்றிருக்கிறோம் என்று. கிறிஸ்து எந்த அளவு பிதாவை பிரியப்படுத்தினாரோ அதே அளவு நானும் பிதாவை பிரியப்படுத்த முடியும். அந்த அளவு நான் கிருபை பெற்றிருக்கிறேன், அந்த அளவு பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறேன், அந்த அளவு ஞானத்தை பெற்றிருக்கிறேன், அந்த அளவு நீதியை பெற்றிருக்கிறேன், அந்த அளவு மீட்பு பெற்றிருக்கிறேன். கிறிஸ்து என்றால் ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. நோய்களை சுகமாக்குவது, வேலையை வாங்கி கொடுப்பது, கல்யாணம் பண்ணி தருவது, இவைகளெல்லாம் அல்ல. கிறிஸ்து என்றால் ஞானம், தேவ ஞானம், தேவ பரிசுத்தம், தேவ நீதி, பரிபூர்ணமான எந்த பாவமும், எந்த இச்சையும், எந்த பலகீனமும் ஆள முடியாத ஒரு மீட்பு. தேவனை மாதிரியே நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக
அசைக்கப்பட முடியாதபடி நிலையான ஒரு வாழ்க்கையை காலம் முழுவதும் வாழ்ந்து முடிக்கலாம். இதுதான் கிறிஸ்துவினாலே நான் பெற்றுக்கொண்ட ஜீவன். இதுதான் கிறிஸ்துவினாலே ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஜீவன், நித்திய ஜீவன் என்று இதற்கு பெயர். இந்த ஜீவன் நம்மை முற்றிலும் மாற்றுகிறது, மாற்றிவிட்டது. ஆனால் நாம் தான் அதை சுதந்திரிக்காமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதனால்தான் நம்முடைய அறியாமை நம்மை கொல்லுகிறது. நாம் பிசாசு இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வியை திரும்ப வைக்கிறேன். இந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில் என்னவாக இருக்கும்? அதை குறித்து வேதம் ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லுகிறது. தலை நசுக்கப்பட்ட பாம்பு, வால் மட்டும் துடித்து கொண்டிருக்கிறது. தலை இருந்தால் அதை கொண்டு அது செயல்பட முடியும், அதை கொண்டு எதிரியை தாக்க முடியும், அதை கொண்டு தன் இரையை தேடிக்கொள்ள முடியும். அதனாலே இப்பொழுது எந்த விதத்திலும் செயல்பட முடியாது. தலை இல்லை, நசுக்கப்பட்டது, அல்லது செயல்பட முடியாதபடி உரு இழந்து போனது. அதனுடைய விஷம் அங்கு செயல்படாது, அதனுடைய விஷம் யாரையும் தாக்காது. ஆனால் அதனுடைய வால் மட்டும் துடித்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பாம்பை குறித்து நாம் என்ன சொல்லலாம்? செத்து போயிட்டது பாம்பு என்று சொல்லலாமா? இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று சொல்லலாமா? முற்றிலும் செத்து போகவில்லை, வால் மட்டும் துடிக்கிறது, செயலிழந்து போய்விட்டது. அதனால் தீமை செய்ய முடியாது, அதனால் இனி உயிர் வாழ முடியாது. இன்னும் சில காலங்களிலே அது அழிந்து போய்விடும், அந்த வாலும் துடிக்கிற வாலும் நின்று போயிடும். ஆனால் சிறு பிள்ளைகள் அந்த பாம்பை பார்க்கும் பொழுது, ஐயோ வால் துடிக்குதே, அதோ பாம்பு உயிரோடு இருக்குன்னு பயப்படுவாங்க. அதனால செயல்பட முடியாது, அது செத்து போனது தான். வால் துடிப்பதனாலே அது நம்மை தாக்க முடியாது. இன்னும் சில வினாடிகளிலே அது துடிக்கிற வாலும் நின்றுவிடும். நாம் செத்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும். துடிப்பதினாலே பயப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள் அல்லது மன முதிர்ச்சி இல்லாதவர்கள். வால் துடிக்கிறது என்று சொல்வதற்கு காரணம், இன்னும் தன்னுடைய ஆயுதமான அறியாமையை பயன்படுத்தி ஜனங்களை கொல்லுகிறான், ஜனங்களை விழப்பண்ணுகிறான், ஜனங்களை தேவ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காதபடிக்கு அழிக்கிறான். தேவ வாக்குத்தத்தம் நமக்கு முன்புதான் இருக்கின்றன. ஆனால் அதை சுதந்திரித்து கொண்டவர்களை தான் நாம் பார்க்க முடியவில்லை. தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவ பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனைப் போல நீதியிலும் பரிபூர்ணமான மீட்பையும் அசைக்க முடியாத ஒரு ஜீவியத்தையும் பெற்றுக்கொண்டவர்களை பார்க்க முடியவில்லை. காரணம் மிகவும் அழகாக இருக்கிறது, அறியாமை. நாம் வேதத்தை நன்கு படிக்கிறோம், மிகுதியாக ஜெபிக்கிறோம், மிகுதியாக கொடுக்கிறோம், தேவனை குறித்து வாஞ்சியாக இருக்கிறோம். ஆனால் இவைகள் நம்மை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படிக்கு நடத்தவில்லை. நாம் சபைகளுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோம், காணிக்கைகளை அள்ளி கொடுக்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், ஊழியங்களுக்காக தியாகங்கள் பல செய்கிறோம். ஆனால் இவைகள் நம்மை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி செய்யவில்லை. என்னுடைய முடிவு என்ன? இது பல வருடங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய முடிவு என்னவென்றால், தேவையில்லாததிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய அறிவு தேவையானதை மட்டும் அறிந்தால் போதும். ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்வதற்கு நமக்கு நிறைய தெரிய வேண்டியது இல்லை.
தேவ சித்தம் என்னை குறித்து என்ன, இது மட்டும் எனக்கு தெரிந்தால் போதும். அதன்படி நான் அதற்கு அடங்கி வாழ்ந்தால் போதும். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிசாசை அழித்தார் என்று சொல்லுகிறோம். சிலுவையில் அவர் எப்படி அழித்தார்? இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசுக்கும் எந்த இடத்தில் சந்திப்பு உண்டாயிற்று? எப்படி போராட்டம் நடந்தது? எப்படி பிசாசை அவர் ஜெயித்தார்? பிசாசு அழிக்கப்பட்டான். நாம் அதையெல்லாம் காண முடியவில்லை. அவரை ஆணியில் தொங்க விட்டார்கள். சில மணி நேரத்திலே அவர் இறந்து விட்டார். 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். எங்கு நாம் பார்க்கிறோம் பிசாசை? அல்லது அவனுக்கும் அவருக்கும் இருந்த போராட்டத்தை ஒன்றும் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே பார்க்கிறோம். அவர் விருப்பமில்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்ள போராடுகிறார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்க கடவுது வேண்டாம், மரணத்துக்கு போக வேண்டும். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கட்டும், இந்த மரணம் எனக்கு வேண்டாம். 3 முறை ஜெபிக்கிறார். ஏன் 3 முறை ஜெபிக்கிறார்? தேவன் கேட்காமல் இல்லை. 3 முறை ஜெபித்தாலும் தேவன் கேட்கத்தான் செய்தார். ஆனால் அவரால் உண்மையாக ஜெபிக்க முடியவில்லை. அங்குதான் போராட்டம். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இது உண்மையாக அவரால் சொல்ல முடியவில்லை. உண்மையாக மனதார தேவனிடம் தன்னை ஒப்பு கொடுக்க முடியவில்லை. இதுதான் போராட்டம். பிசாசை ஜெயிப்பது என்றால் பிசாசோடு யுத்தம் செய்வது, குஸ்தி போடுவதல்ல. அவருடைய மாம்சத்திலே உண்டாகிற ஆசைகளை வாழ வேண்டும், அல்லது அவருக்குள் இருக்கிற சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, தேவ சித்தத்துக்கு விரோதமாக எழும்புகிற அனைத்தையும், அவருடைய விருப்பங்களை அனைத்தையும் அவர் விட்டு கொடுக்கிறார். அது உயிர் அவஸ்தையாக இருக்கிறது. வேதம் மிகவும் விளக்கமாக சொல்லுகிறது, இரத்த வேர்வையாக அவர் சிந்தினார் என்று. இது எப்படி என்று நம்மால் விளக்கம் சொல்ல தெரியாது. ஆனால் நாம் அதை அனுபவத்தில் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு விரோதமாக தேவன் நம்மை நடத்தும் போது, நம்முடைய விருப்பத்துக்கு விரோதமாக நம்மை நடத்தும் பொழுது, நம்முடைய விருப்பத்தை விட்டு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு பணியும் பொழுது இதை நாம் அனுபவிக்க முடியும். அது உயிர் போவதற்கு சமம். போராட்டம்தான். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று இயேசு கிறிஸ்து விட்டு கொடுத்தார். அதற்கு பின் அவருக்கு போராட்டம் இல்லை. பூரண அமைதி, சந்தோஷத்தோடு எழுந்து வந்து சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதன் பின் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அனைத்திலும் அவர் பொறுமையாக இருந்தார். வாய் மூடி மௌனமாக இருந்தார். அவரை பேச சொல்லி அவரை நிர்பந்தித்தாலும் அவர் பேசவில்லை. தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லவில்லை. தனக்காக அவர் வாதாடவில்லை. இதுதான் தேவசித்தம் தீர்மானமாக தெரிந்துவிட்டது. அதற்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். இனி தன்னை காப்பாற்ற அவர் போராட மாட்டார். கையை விரித்து சிலுவை ஆணிக்கு சம்மதம் சொல்லி கையை விரித்து கொடுத்தார். அவரை அடித்து தொங்க விட்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிசாசை ஜெயிக்கவில்லை, கெத்செமனேயிலே ஜெயித்து விட்டார். அல்லது இப்படி நான் சொல்லுகிறேன், நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஆசைகளை விட்டு கொடுத்தாமானால் அதுதான் பிசாசை ஜெயிப்பதாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய மாம்சத்தை ஜெயித்தால் போதும், பிசாசை ஜெயித்து விட்டோம். நம்முடைய ஆசைகளை ஜெயித்தால் போதும், பிசாசை ஜெயித்து விட்டோம். பிசாசோடு நமக்கு நேரடியான யுத்தம் அல்ல. நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தால் போதும், பிசாசை ஜெயித்து விட்டோம். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்த ஒருவனுக்கு ஒரு பாவம் இல்லை. அவன்
குற்றமற்றவனாக தேவனுக்கு முன் இருப்பான். இதுதான் நம்முடைய சித்தமாக அப்படியே ஆகட்டும். இந்த அளவுக்கு நாம் தேவ சித்தத்துக்கு அடங்கி போகிற அளவுக்கு நாம் அறிந்தால் போதும். வேறு எதுவும் நாம் செய்ய வேண்டாம். என்னிடம் பிசாசு செயல்பட முடியாது. என்னுடைய விருப்பத்தை நான் வைத்துக்கொண்டு என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவானாகில் சவுலை போல நானும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பேன். பலருடைய வாழ்க்கையில் நான் அதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடம் வந்தும் தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற ஒருவன் பரிதபிக்கப்பட்டவன் என்று பவுல் மிகவும் அழகாக சொல்கிறார். மாம்சத்தின்படி வாழ்கிற எவனும், இயேசு கிறிஸ்துவிடம் வந்தும் மாம்சத்தின்படி வாழ்கிற எவனும் பரிதபிக்கப்பட்டவன் தான். அவன் தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தத்தை ஏசாவை போல கனவீனம் பண்ணி அதை புறக்கணிக்கிறான். தன்னுடைய சுயசத்தத்தின்படி வாழ்ந்து வீணடிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறான். பலருடைய ஜீவியம் இப்படித்தான் இருக்கிறது. தன்னுடைய சித்தத்தின்படி வாழ்கிற எவனும் ஏசாவை போல தேவனால் அருவருக்கப்பட்டவன், தேவனுடைய வெறுப்பை சம்பாதித்தவனே. எப்படி பிசாசு தேவனுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் தேவனுடைய வெறுப்பையும் சம்பாதித்து அவர் கோபாக்கணைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறான். நான் பாவத்தை பற்றி பேசவில்லை. நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய கவலைகள் எதை காண்பிக்கின்றன? நம்முடைய சித்தத்தை காண்பிக்கின்றன. நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே காண்பிக்கின்றன. இயேசு கிறிஸ்து என்னை மீட்டிருந்தும் நான் இன்னும் பிசாசுக்கு சொந்தம் என்று சொல்லி அவனையே நாம் ஆராதிக்கிறோம். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் பிள்ளையை, ஒரே பேரான பிள்ளையை பலி கொடுத்ததினாலே மொரியா மலையில் தேவனை ஆராதித்தான் என்று. இது ஒரு அந்தரங்கமான செயல். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய விருப்பத்தை விட்டு கொடுத்தாரே, அதே போல ஆபிரகாம் மொரியா மலையிலே தன்னுடைய ஆசைகளை விட்டு கொடுத்தானே. இதுதான் அவனை மகிமைப்படுத்தியது, விசுவாசிகளின் தகப்பன் என்று உயர்த்தியது. மிகவும் அழகாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு நீதிமான் தான், ஆனால் அவனுடைய ஆசைகள் விருப்பங்கள் முழுமையாக இருந்தன. அவைகளை அவன் ஆராதித்து கொண்டிருந்தான். அவனிடமிருந்து அவைகளை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய சொத்துக்களையும் பறித்து கொள்ளும் பொழுது அவனால் நீதிமானாக நடக்க முடியவில்லை. தேவனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் குற்றமற்றவனாக தன் மனசாட்சியின்படி வாழ்ந்தான், ஆனால் தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். நாம் பாவத்தை விடுவது மற்றும் கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. ஏதோ இந்த பாவத்தை செய்யவில்லை அந்த பாவத்தை செய்யவில்லை என்பதெல்லாம் அல்ல. நம்முடைய மாம்சம் அழிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின்படி செயல்படுகிற எவனும் பிசாசுக்கு உரியவனே. இதனால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடைய அல்ல என்று. அதாவது கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவனுடைய ஆவி என்றால் கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லாதவன் கிறிஸ்துவனுடைய அல்ல. இந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இப்படி சொல்ல முடியாத எவனும் கிறிஸ்துவனுடைய அல்ல, அவன் பிசாசுக்குரியவன் தான். முழுமையாக சொல்ல வேண்டுமானால் பிசாசு அழிக்கப்பட்டிருக்கிறான் தான். நம்முடைய அறியாமையினாலே பிசாசுக்கு உயிர் கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷனிடம் பிசாசு இருக்கிறான் என்று அவனை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பாலே போ என்று சொல்லலாம். ஆனால் தன்னுடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒருவனிடம் இருக்கிற பிசாசை நாம் துரத்த முடியாது. சவுலிடம் இருக்கிற பிசாசை தாவீதினால் துரத்த முடியவில்லை. தாவீது வரும்பொழுதெல்லாம் சவுல் நன்றாக இருக்கிறான். தாவீது விலகி போன பின்பு சவுல் மறுபடியும் வாதிக்கப்படுகிறான்.
இது அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை குறித்த விஷயம். பிசாசை நாம் ஜெயிப்பது ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் நாம் பிசாசினுடைய விருப்பங்களை தான் நிறைவேற்றுகிறோம். நம்முடைய விருப்பங்கள் தான் பிசாசினுடைய விருப்பங்கள். சுய புத்தி. இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த மலையிலிருந்து கீழே குதி வசனம் சொல்லுகிறது. தேவ தூதர்கள் கல்லில் இடராதபடி கால்களை தன் கரங்களில் சுமந்து கொண்டு போவார்கள் என்று வசனங்களை குறிப்பிடுகிறார். வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது என்று நாம் எதையும் செய்யக்கூடாது. அந்த வசனம் எடுத்து பிற்கப்பட்டு எனக்கு சொல்லப்பட வேண்டும். நீ இந்த வார்த்தையின்படி செய் என்று வசனம் சொல்லுவதனாலே நான் எதையும் செய்ய வேண்டாம். வசனம் பிட்டு கொடுக்கப்பட வேண்டும். உலகமென்றும் போ என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று நான் உலகமென்றும் போக முடியாது. அது எனக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக்கி அதை எப்படி செய்ய வேண்டும்? உலகமென்றும் போவென்றால் எப்படி போக வேண்டும்? அதை தேவன் தான் எனக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறதை, அந்த வசனத்தை நான் எப்படி நிறைவேற்றுவது என்று தேவன் தான் சொல்லித்தர வேண்டும். வசனம் சொல்லுகிறது என்று அதை நான் நிறைவேற்றும் நான் முயற்சிக்க கூடாது, நானாக கீழ்ப்படியக்கூடாது. சுய புத்தி இங்குதான் நம்மை ஏமாற்றுகிறது. தேவையில்லாத அறிவு. வசனம் சொல்லுகிறது என்று நாம் செய்வோம், ஆனால் தேவையில்லாத அறிவு. அந்த வசனம் எப்படி அதை நான் செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லும் பொழுது அது தேவ சித்தமாக மாறுகிறது. தேவ சித்தத்தை செய்வது எப்படி என்று ஆவியானவர்கள் போதிக்கும் பொழுதுதான் அதை நான் சரியாக செய்ய முடியும். எதையுமே. ஏனெனில் நம்முடைய அறிவு குறைவானது. வேத வசனங்கள் சொல்லுகிற அந்த தேவ ஞானம் புரிந்து கொள்வதற்கு என்னிடம் போதிய அறிவு இல்லை. சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய விஷயம் என்ன, அதை நிறைவேற்றுவது எப்படி என்று தேவ ஞானம் எனக்கு விட்டு வெளிப்படுத்தாத வரைக்கும் அதை நான் சரியாக செய்ய முடியாது. இதனால்தான் நான் குழந்தையாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு தேவையில்லாத அறிவு எனக்கு வேண்டாம். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று எனக்கு தெரிய வேண்டும். குழந்தைக்கு தெரியும் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று. அதனாலே ஒரு காரில் ஏறுக்கும் அந்த காரை ஓட்டாது. ஏன்னால் அது எனக்கு தெரியாது என்று அதுக்கு தெரியும். தன்னால் முடியாது என்று அதுக்கு சகல விதத்திலும் நிச்சயம் இருக்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற அறிவு எனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் தேவையானதை மட்டும் நான் தெரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு முட்டாள் அல்லது எனக்கு தெரிந்தது அத்தனையும் வேதத்தை படித்து படித்து பல காரியங்களை அறிவிலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனே, தெரிந்தது அத்தனையும் போதுமானதல்ல. என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, அது மட்டும் எனக்கு போதும். நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நான் எங்கே இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, யாரிடம் எப்படி பழக வேண்டும், எல்லாமே தேவன் தான் எனக்கு போதிக்க வேண்டும். ஒரு குழந்தைய மாதிரி நான் அவரோடு பழகுகிறேன். எனக்கு போதிய அறிவை தந்தால் போதும். தேவையில்லாத அறிவு எனக்கு வேண்டாம். என்னுடைய சுய புத்தி செயல்படக்கூடாது. என்னுடைய சுய புத்தி செயல்படாத வரைக்கும் பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சுய புத்தி செயல்படாத வரைக்கும் என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன். நிறைய காரியங்கள், தேவைகள், பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கை நம்மை கசக்கி பிழிகின்றது. ஆனால் ஒன்று மட்டும் நான் எல்லா சூழ்நிலையிலும் செய்ய முடியும். என்னுடைய ஆசைகளையும் கவலைகளையும் சிலுவையில் அறைந்து விடுகிறேன். உங்கள் சித்தமா அப்படியானால் இதன்படி செய்யும். உங்கள் சித்தம் இல்லையா அப்படியானால் எனக்கு இது வேண்டாம்.
இப்படி எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்க கிறிஸ்துவின் ஆவியுடையவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் ஆவி, அதே சிந்தை எனக்கு வேண்டாம். உங்கள் சித்தமல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம். இப்படி விட்டு கொடுப்பதினாலே சகல விதத்திலும் அமைதியும் சமாதானமும் நிறைந்தவனாக மாறிவிடுகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனம் ஒன்று இருக்கிறது. வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, யாரானாலும் சரி, எவனோ எனக்கு செவி கொடுக்கிறவன், அவர் என்ன பேசுகிறார் என்று அதை மட்டும் கவனிக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி, அதாவது குறைவின்றி வாசம் பண்ணி ஆபத்தை கண்டு பயப்படாமல் இருப்பான். எவ்வளோ ஆபத்து வருகிறது, பயப்படுவதே இல்லை. என்னை சுற்றிலும் எவ்வளோ ஆபத்து இருந்தாலும் பயப்படுவதே இல்லை. இதுதான் அமைதி, இதுதான் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர் சத்தத்தை கவனித்து கொண்டிருந்தால் போதும். நான் எல்லா சூழ்நிலையும் என் சித்தத்தை விட்டு கொடுத்து அவருடைய சித்தம் என்ன என்று பார்த்து அதன்படி செய்தால் மட்டும் போதும். ஆபத்தை கண்டு பயப்படாத ஒரு வாழ்க்கை இங்கே இருக்கிறது. விசுவாசம் என்ன? எந்த ஆபத்தும் நம்மை அணுகாது. நம்முடைய சந்தோஷத்தை ஒருவனும் களவாடிக்கொள்ள முடியாது. இதனாலே நாம் பிசாசை குறித்து தைரியமாக இருக்கலாம். அப்படி ஒருவன் கிடையாது என்று நாம் தைரியமாக சொல்லலாம். ஏனெனில் அவன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். ஏனெனில் எனக்கென்று ஒரு சித்தமில்லை. பிசாசோடு நமக்கு நேரடியான யுத்தம் இல்லை என்று நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சித்தத்தை செயல்படுத்தாத வரைக்கும் பிசாசுக்கு என்னிடம் ஒன்றுமில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிசாசு மறித்தவன் தான், அழிக்கப்பட்டவன் தான். அவன் தன் எவ்வளவுதான் வாலாட்டினாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி. மீண்டும் ஒரு தருணத்தில் சந்திப்போமா? வணக்கம்.